ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசம் வைப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரு வரமிளகா போட்டு நல்லா தட்டுன்னு தட்டிக்கிடணும். தட்டிட்டு இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு அப்புறம் புளி, அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி ஒரு குண்டால் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதுலேயே கொத்தமல்லியெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அப்புறம் நம்ம தட்டி வச்சோம் இல்லையா பெருங்காயம், நம்ம தட்டி வச்சது எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. ஓரளவு வதக்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கரைசலை எடுத்து ஊற்றிடணும். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா ரசம் கசக்கும். அதனால் போட்டோடனே ஒரு 2 இது தாளிச்சிட்டு டக்குன்னு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தக்காளி பழம் 2 போட்டுக்கோங்க. புளி எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் தக்காளி ரசம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோடனே நுர கூடி வரும். அந்த ஸ்டேஜில் கொதிக்க விட்டுறக்கூடாது. நுர கூடி வர ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஊற்றி வச்சுட்டா தக்காளி ரசம் ரெடி.